சமீபத்தில் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் காலமானது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. ஆரம்பத்தில் அவருக்கு சினிமா நடிக்க ஆர்வம் இல்லை அப்படின்னா கூட, சினிமாக்குள்ளே வந்துட்டோம் எப்படியா ஜெயிச்சுட்டு தான் நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு நடிக்கிறதை விட்டுட்டு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஆசையோட பல விஷயங்களை அவர் செய்து வந்துட்டு இருந்தார். தான் வந்து இறந்து போக போகிறோம் அப்படின்றதே தெரியாமல் அந்த 2-3 மணி நேரங்களுக்கு முன்னாடி கூட தயாரிப்பாளரிடம் பேசியிருந்தாராம். இப்படி தான் எனக்கு படம் இருக்கணும், இப்படி தான் ஆட்கள் வந்து வேணும் அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இவருக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தது தான் மிகப்பெரிய அளவில் இவரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா 3 இடங்களில் அவருக்கு இதயத்தில் அடைப்பு இருந்திருக்கு. அப்போ கூட மருத்துவர்கள் பண்ணியே ஆகணும், ஆனால் ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தாங்களாம். இதனாலேயே மனோஜ் அவர்கள் வேணான்னு சொன்னாராம். ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கம்பல் பண்ணி இல்லைப்பா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் அவர் பண்ணாராம். இப்போ இவருக்கு 16வது நாள் வந்து பார்த்திங்கன்னா காரியம் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் இவருக்கு பிடிச்சது அதற்கப்புறமாக ஸ்வீட்டாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், வெளிநாட்டு உணவாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், ஏன்னா இவர் ஒரு சாப்பாடு பிரியர். இதெல்லாம் வச்சுட்டு அவரை நினைத்து வழிபடும்பொழுது என்னடா இது எல்லாமே இருக்கே, ஆனால் அவர் இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். தன்னுடைய கணவருக்காக மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேணும் வேணாம் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க நந்தனா. அந்த அளவுக்கு அவர் மேலே அவங்க அன்பு வச்சுருந்துருக்காங்க. நிச்சயமாக அவர் வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, வந்து அவர் சாப்பிடுவார் அப்படின்னு நந்தனா அவர்கள் ரொம்பவே வந்து மனமுருகி பேசியிருக்காங்களாம். ஆரம்பத்தில் அவர் வந்து ஒரு நல்ல இயக்குனர் ஆகணுன்ற முயற்சி எடுத்தது எல்லாமே வீணாக போயிடுச்சு, சரியாக கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் எப்படியாவது இயக்குனராகி மறுபடியும் மீண்டு வந்துடுவார்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்த நிலையில் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படம் ஏப்ரல் 10 அன்னைக்கு வெளியாகுது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் அதில் எஸ்ஜே சூர்யா அவர்களும் இருக்கார் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதனால் அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபேன் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் எஸ்ஜே சூர்யா அவர்கள் இருக்கிறதுனால என்ன கதையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் ரசிகர்களிடையே அதிகமாகி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த விஷயந்தான் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாக குட் பேட் அக்லி நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே போய் ரீச் ஆகணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.